ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போனோம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் எப்படி வந்து எடிட் பண்ணுறது, ஸோ வித்தவுட் வாட்டர் மார்க்கோட எப்படி உங்களோட வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வழியும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலிமா தான் வந்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் எடிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்பவே வந்து டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது எடிட்டிங் நாலேஜ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஈஸியாகவே யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். ஸோ நாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் வாட்டர் மார்க்கோட வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 16.9 அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸோ மீடியா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற டிவைஸில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வரும். ஸோ உங்களுடைய எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்ஸ் வந்துடும். அந்த வீடியோஸோட டைம் லைன்ஸ் வந்து வந்துடும் கீழே. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ் உங்கள் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய மியூசிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மியூசிக் லைப்ரரியில் போகும். அது வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் லைனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோட ஆடியோ வந்து கம்மி பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலைகீழாக ஷூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொட்டேஷன் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எண்டிங்கில் எவ்வளோ ஜூம் இருக்கணும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஜூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆப்ஷன், அதாவது பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஸ்டர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் சென்டராக வந்து அந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோவோட ரைட் சைடு வந்து கட் பண்ணணும்னு நினச்சிங்களா, அதை ட்ரிம் ரைட் சைடுன்னு போட்டிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த ரைட் சைடில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து கட் ஆகும். லெஃப்ட் சைடு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கட் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட் ஆப்ஷனுக்குள்ளார போயிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைன்மாஸ்டர் லேஅவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டில் ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்கோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட டைட்டிலோட ஒபாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லையர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒபாசிட்டியை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை அந்த லெட்டரோட கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் மார்க், அதாவது உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸ் அதை கொடுத்துட்டு ஒபாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட்ஸு ப்ளூரிங் எஃபெக்ட்ஸு. ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்ஸ் லேஅவுட்டோட கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் வந்து போயிருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூரிங் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ப்ளூரிங் எஃபெக்ட்ஸ் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒபாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ப்ளரிங் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்க முடியும், கம்மிப்படுத்திக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த டைம் லைனுக்குள்ளார அந்த ப்ளர் ஆப்ஷனை பண்ணணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போக முடியும். ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொட்டேஷனை கூட மாற்றிக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் உங்களுடைய டாக்குமெண்ட் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரிங் அந்த டாக்குமெண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்.
ஸோ நீங்கள் எஃபெக்ட்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா, இங்கேயே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாகவும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும், ஸ்லோவாகவும் வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வீடியோஸ் வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும், ஸ்லோ பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனோட டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஐக்கான்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சால். அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா, தெரியல என்னென்ன ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு தெரியலன்னா, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸ் வந்து எதுக்கு நீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டைமில் அதுமாரி வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ ஸ்பீட் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் மாரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணால் உங்களோட வீடியோ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மூவ் பண்ண அதேமாரி வந்து உங்களுக்கு அது வீடியோஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களோட வீடியோஸோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து ஏற்றிக்க முடியும். ஸோ வேணால் வந்து ட்ரிம் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோவோட பிரைட்னஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ்லேருந்து ரோபோட்டிக் வாய்ஸு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ஸ் மாடுலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ்லேருந்து ஸோ மற்ற வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வாய்ஸ் மட்டும் வந்து இடையில வந்து நான் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை செட் பண்ணிவிட்டு அதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து கொடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டை ஈஸியாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குரோமோ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேஅவுட் கிளிக் பண்ணி மீடியா ஃபைல்ஸில் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எதனாச்சும் ஒரு இமேஜ் வந்து ரன் பண்ணி விட்டுட்டு அதை டைம் லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இழுத்து விட்ருங்க. ஸோ அதுக்கு வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் மூலிமா வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நின்று வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறையா வந்து எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணிக்கணும். சின்ன வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இன்ட்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணி விட்டுட்டு ஸோ நீங்கள் அந்த சைடில் ஸ்பேஸ் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துட்டு அதை வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நான் இப்போ எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் தான். இந்த வீடியோவும் அதில் தான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார்